ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஆல்ஃபா ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஸ்டோரியோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட நேம் ரோசலியா. அந்த மூன் பேக்கோட ஒரு ஒமேகா பவரில் தான் அவள் இருக்கா. ஒமேகானா லீஸ்ட் பொசிஷனில் உள்ளவங்க தான் ஒமேகா. ஹீரோயின் இப்போ வரும்போது மழையில் நல்லாவே நனைஞ்சிருப்பா. கையில் உள்ள காசு வெட்டாயிடுச்சா அப்படின்னு அதை எடுத்து பார்க்குறா. அப்பா காசு கேட்டாங்க, இதை மட்டும் ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கலன்னா என் மேலே தான் கோத்து காமிப்பாங்க அப்படின்னு அதை எடுத்து பார்க்குறா. டோரை இப்போ ஓப்பன் பண்ணால் ரூம்குள்ளே இருந்து அப்பாவும் ஸ்டெப் மதரும் பேசுறதா அவள் கேட்குறா. அவளை ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு நான் விற்றுட்டேன். இது கடைசியில் தான் அவளுக்கு தெரியணும். அவளுக்கு இப்போவே இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளெல்லாம் எப்போ விற்றுருக்க வேண்டியது, இதான் அவளை வளர்த்ததுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு அது கேட்டு ஒரே ஷாக்கு. அந்த டைம் பின்னாடி இருந்து டெரிக்கு ஒரு பர்சன் வரான். அது யாருன்னா ஹீரோனோட ஸ்டெப் பிரதர். என்ன பிரின்சஸ் நனைஞ்சிட்டியா அப்படின்ட்டு அவகிட்ட வந்து பேசுகிறான். உள்ளே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டிருப்பாள்ல, அதனால அவளுக்கு பயமாக இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டா நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு இப்போ பையன் சொல்கிறான். 2 பேர் வெளியே வந்ததும் அப்பா பார்த்து, அப்பா நீங்கள் என்ன விற்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நாங்கள் கொஞ்சம் பேருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லுது. நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக என்னோட சம்பளத்தை கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன விற்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த காசை வாங்கி பார்த்துட்டு, இதில் ஜஸ்ட்டு 200 இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்று ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு ஆல்ஃபா ஈத்துன்னு வாங்கியிருக்காங்க, இது உன்னோட லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆல்ஃபா ஈத்தனா, அவன் எல்லாரையும் ஃபண்ணுக்காக கொடுமைப்படுத்துவான்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட என்ன விற்றீங்க அப்படின்னு கேட்டால், ஆல்ஃபா ஈத்தன் தான் நெக்ஸ்ட் ஆல்ஃபா கிங் ஆக போகிறான். ஸோ அவங்ககிட்ட மெயிட்டாக ஒர்க் பண்ணுறது உனக்கு எவ்வளோ பெரிய லக்கு. உன்னை மாதிரி ஒரு ஒமேகாக்கு இந்த மாதிரி லக் கிடைக்கிறது எவ்வளோ ரேரு. அதனால இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, என்னை நல்லா பார்த்துப்பேன்னு அவங்க சாகும்போது சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதை பற்றி பேசுகிறா. அதுக்காக ஸ்டெப் மதர் கோவப்படுறாங்க. இன்னொரு டைம் இந்த வீட்டில் அவளை பற்றி பேசக்கூடாது, நீ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த கட்டில் ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் நேம் ஆல்ஃபா ஈத்தன். அவனோட பீட்டா வந்து அவன்கிட்ட பேசுகிறான். அவனோட நேம் டேசன். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு ரோஸ்லேயே இங்கே வந்துடுவாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த மெய்ட் பாண்டிங்கை பற்றி எந்த கேரும் கிடையாது. எனக்கு ஜஸ்ட் ஹையர் தான் வேணும். அதுக்காக நான் இவளை சூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேலே ஸ்டெப் பிரதருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் பர்ஃபெக்ட் மாதிரி தெரியுதா, அவகிட்ட போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறான். நீ இந்த அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக போகிறல, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் போகிறான். அவளே இது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே டேசன் போயிட்டு அவளை ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்க. இங்கே வர ஸ்டெப் மதர், இது எல்லாம் ஹீரோயின் மேலே உள்ள தப்பு தான். அவள் தான் என் பையனை செடியூஸ் பண்ணிட்டா, என் பையன் டெரிக் நல்லவன், இவ தான் அவனை செடியூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. ஆனால் டேசன் அதை ஸ்டாப் பண்ணுறான். அவனுக்கு இவங்க சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. ஹீரோயின் கையில் வர நிறைய காயமாக இருக்குது. அதனால ஆல்ஃபா ஈத்தனுக்கு கால் பண்ணி இங்கே நடந்ததை சொல்கிறான். ரோஸ்லியாவை அவங்க ரொம்ப வருஷமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்க, இப்போ அப்பாவும் நீல் டவுன் போட்டு சாரி கேட்குறாங்க. எங்களை இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ப்ளீஸ் பண்ணுறான். ஒரு ஃபேமிலி ஹெட்டாக இருந்தால் உன்னோட ஓன் பிளட்டை உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா, மற்றவங்க புள்ளி பண்ணுறதெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்திருக்க என்ன அப்படின்ட்டு ஹீரோ கோவப்படுறான். ரோஸ்லியாவை புள்ளி பண்ணால் அது என்ன நீங்கள் புள்ளி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோசலியா கிட்ட, உனக்கே நான் இந்த சான்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் ஓகே, அவங்க சாகிறதும் வாழ்றது உன்னோட கையில், நீ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்கிறான். டேசனும் இப்போ ஹீரோயினை பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க உடனே இவ்வளோ நாள் புள்ளி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, உன் உடம்புல இவ்வளோ காயம் இருக்குது, ஆனால் நீ அவங்கள விட சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், அவங்களாம் ஸ்கம்மு டேட்டி பீப்புள், அவங்கள தொட்டு நம்ம கை தான் டேட்டி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீ சீப்பாக பேசுகிற, நாங்கள் இல்லைன்னா நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அம்மா என்ன சொன்னாங்கங்கிறது ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இந்த ஃபேமிலியில் இந்த பிளேஸில் நிறைய மெமரிஸ் அவங்கள வச்சுருக்கு, ஹாப்பியான மெமரிஸ், அதனால தான் உங்களை நான் இதோட விடுறேன். அந்த மெமரிஸ்க்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன். இப்போ என் அம்மாக்காக தான் உங்கள் யாரையும் எதுவும் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டேசன் கூட போகிறா. அங்கே ஆல்ஃபா வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அந்த மேன்ஷன் மாதிரி இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறா. உங்களோட ரூம் 2nd ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் அங்கே கூப்பிட்டு போகிறான். அங்கே ரூமை பார்த்தாலும் அவங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது, ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரூமை ஆல்ஃபா ஈத்தன் தான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது, பக்கத்து ரூம் தான் அவங்களோடது அப்படின்னு சொல்ல, ஆல்ஃபா ஈத்தன் பக்கத்து ரூமில் இருக்காங்களா அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேசன் கிளம்புறா. ஹீரோயின் அந்த பிளேஸ் எல்லாம் அழகாக இருக்கிறத பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது, அதில் ஒரு புக்கை பார்த்து தான் அவளுக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த புக்கோட டைட்டில் சூப்பராக இருக்கே அப்படின்னு எடுக்க போகிறா. அவளுக்கு எட்டலை. அந்த டைம் பின்னாடி ஏதோ ஒரு கை வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண வருது.
யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு மேன் நிற்கிறான். இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக நான் இப்போ தான்ப்பா ஒரு மேனை பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோனை ஒன்று பார்த்துட்டு இருக்கா. அப்பா அவன் மேலே கை வச்சிருப்பா. கை அப்படின்னு சொல்ல ஐ எம் சாரி அப்படின்னு கை எடுக்கிறா. இந்த டைம் டேசன் அங்கே வரான். ஆல்ஃபா ஈத்தன் நீங்கள் ரோசலியாவை மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ இதான் ஆல்ஃபா ஈத்தனா அப்படின்னு அவன்கிட்ட போய் சாரி கேட்குறான். நான் இது வேணும்னு பண்ணல அப்படின்லாம் சொல்ல இப்போ ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீ தான் ரோசலியாவா அப்படின்னு கேட்க அவளும் ஆமாம் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறா. ஓகே நீ ட்ராவல் பண்ணி வந்திருக்கல உனக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. நாளைக்கு உன் டாஸ்க்கை நீ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். என்ன டாஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க? ஒருவேளை மெயின் டாஸ்க்கை பற்றி தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஆல்ஃபா ஒன் செகண்ட், எங்கள் அப்பா உங்களுக்கு கடன் பட்டிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். அந்த அமௌண்ட் நான் பே பண்ணால் என்னை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஆல்ரெடி நான் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் பே பண்ணிட்டு இங்கேருந்து போயிடுறேன். என்னோடய லைஃப்பை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீங்கள் எதுக்காக வந்திருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அப்பா உங்களுக்கு தர வேண்டிய கடனுக்காக என்னை இங்கே மெய்டாக வித்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஸோ ஆக்சுவல் டீலை பற்றி உங்ககிட்ட அவங்க சொல்லலை. உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ கடன் தரணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் எனக்கு தெரியாது எவ்வளோ அப்படின்னு கேட்குறா. $500 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்டு ஷாக் ஆகுறா. $500 மில்லியன் அப்போ நான் இங்கே மெய்டாக வரல அப்படி தானே? மெய்டுக்கு அவ்வளோ காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே கேட்குறா. நீ இங்கே என்னோட மெய்டாக வரல, நீ என்னோட ப்ரீடர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ப்ரீடரா அப்படின்னு அதுக்கிட்ட அவ பயப்படுறா. ப்ரீடர்னா ஹீரோக்கு குழந்தை வேணும், அந்த குழந்தைய ஹீரோயின் பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அவளும் பயப்படுறா. இது என்ன மிடில் ஏஜ்லேயே இருக்கும், நான் எப்படி உங்களுக்காக குழந்தை பெற்று தர முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்காக தான் உங்கள் அப்பா ஒன்று என்கிட்ட விற்றுருக்காங்க. எனக்கு இங்கே மெய்ட் தேவையில்லை, என் ஹையராக டெலிவரி பண்ணுற ப்ரீடர் தான் வேணும். எனக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்காக தான் நீ இங்கே இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னால் நீ அதை பண்ணி தான் ஆகணும், உங்கள் அப்பா அதுக்காக தான் ஒன்று இங்கே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டே பேசுகிறா. ஹீரோ நோ சொன்னதுனால கோவத்திலே பேசிக்கிட்டு இருக்கான். பேசணும் ஆல்ஃபா ரோஸ்லியா பயந்து போயிருக்காங்க, அவங்க உடம்புலேயே நிறைய காயம் இருக்குது. ஸோ அவங்களால இப்போ ப்ரீடராக இருக்க முடியாது, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ எனக்கு டீச் பண்ணுறியா அப்படின்னு அவன் மேலேயும் கோவப்படுறான். நீ நல்லா கேட்டுக்கோ, நீ என்னோட ப்ரீடர், எனக்கு வாரிசு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹையர் தந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு வேளை நேற்றுக்கு சம்மதிக்கலைனா அப்படின்னு கேட்டால் அப்போ உங்கள் அப்பாவோட கடன் ட்ரிபிள் மடங்காகும், அதுக்காக உங்கள் அப்பா உயிரை கூட கொடுக்க வேண்டியது வரலாம் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் மிரட்டுற டோனில் சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. உனக்கு 1 வீக் டைம் தானே டிசைட் பண்ணுறதுக்கு, நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு ரெஸ்ட் தேவை, என்னோட ப்ரீடர் ஆகணும்னா நீ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் அவளுக்கு போட்டு விட்டு அவன் போகிறான். ஹீரோயின் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அடுத்த கட்டில் டேசன் ஹீரோ கிட்ட வந்து பேசுறதை காமிக்கிறாங்க. ஆல்ஃபா ஈத்தன் நம்மளோட பிளான்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதே பிளான் தான், அவளோட பர்பஸ் இங்கே வந்தது சர்வ் பண்ணுறது தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் ரோசலியா கிட்ட நீங்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவளை ஃப்ரீயாக விடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் டெத்து தான், டெத்து தானே அல்டிமேட் ஃப்ரீடம், அதான் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆல்ஃபா இதுக்கு தான் இன்னொரு வழியும் இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் நான் என் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால டேசன் இப்போ வந்து உன் பிரதரும் உன் அப்பா வந்திருக்காங்க, நீ கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் அவங்கள மீட் பண்ண போகிறா. அப்பா அவளை பார்த்ததுமே நீ இதை பண்ணி தான் ஆகணும், ஆல்ஃபா ஈத்தன் என்ன கேட்டாலும் சரி இதை பண்ணு, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இங்கே ப்ரீடராக தான் வந்திருக்கேன்னு, என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டால் அதுக்காக தான் உனக்கு அவ்வளோ ஒர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அப்பா தானே, நான் உங்கள் பொண்ணு, என்ன நீங்கள் இந்த மாதிரி விற்றுருக்கீங்க அப்படின்னு அவ கோவப்படுறா. ஓவராக விக்டிம் ப்ளேம் பண்ணாத, உன்னோட பிறப்புக்கே இதானே அர்த்தம், என்ன அவன் நேற்று உன்னை டச் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி இவன் தப்பாக பேசுகிறான் அப்படின்னு அடிக்கிறதுக்கெல்லாம் கையை வாங்குறான். உன்னால இப்போ என்ன அடிக்க முடியாது அப்படின்னு என் மேலே கை வச்ச ஆல்ஃபா ஈத்தனை ஒன்று சும்மா விட மாட்டாங்க, அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவனை பார்த்து முறைக்கிறா. அப்பாவும் அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு நிறைய கடன் இருக்குது, நான் மட்டும் இப்போ ரீபே பண்ணலன்னா என்னோட உயிர் மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி, நம்ம பேக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இதனால பாதிக்கப்படுவாங்க, அதனால நீ இந்த அரேஞ்ச்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவளும் ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இது உங்களுக்காக கிடையாது, நான் வளர்ந்த அந்த பேக்குக்காக பண்ணுறேன், பேக் மெம்பர்ஸ்க்காக பண்ணுறேன், இது எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது,
உங்க கூட இருக்கிற எல்லா டைஸையும் நான் கட் பண்றேன். இனி நான் உங்க ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இது எல்லாத்தையும் ஹீரோ நின்னு பார்த்துட்டு இருக்கான் பின்னாடி நின்னு. இந்த டைம் விக்கின்னு ஒரு பொண்ணு வரா. "இதான் ரோசலியாவா?" அப்படின்னு வந்து கேட்க, டெய்சனும் ஆமான்னு சொல்றான். "எனக்கு இவள பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஒண்டர்ஃபுல்லான பொண்ணா இருக்கா, கைண்டான பொண்ணாவும் இருக்கா" அப்படிங்கிற மாதிரிலாம் விக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோவும் ரோசலியாவோட ஃபேமிலி இனி அவள மீட் பண்ணக்கூடாது. அவங்க இனி வந்தாலும் அதுக்கு அலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இத கேட்டுட்டு விக்கியும் நம்ம ஆல்ஃபாக்கு அவள பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ரூம்ல இருக்கும்போது ஹீரோயின் அவனை மீட் பண்றதுக்காக வரா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, "நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்களோட ப்ரீடரா இருக்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நைட்டுக்காக அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணி தலை ஹேர் ஸ்ப்ரேலாம் அடிச்சு செமையா செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த டைம் விக்கி வந்துட்டு, "நீ நர்வஸ் ஆகாத, நாங்க உனக்கு கைட் பண்ணுவோம்" அப்படின்னு அவ சொல்றா. "எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரில" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரெஸ் அப் பண்ணுவோம் சரியா?" அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாங்க. அவளே இப்போ ரெடி பண்ணிட்டு, "பாரு எவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட ரூமுக்கு அனுப்புறாங்க. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அவளோட காயத்த பத்தி தான் கேட்குறான். "உன்னோட காயம் எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறான். "நீ ப்ரீவியஸா இருந்த பேக்ல உன்ன ரொம்பவே அப்யூஸ் பண்ணாங்களா?" அப்படின்னு அந்த காயத்த எடுத்து பார்த்துட்டு இருக்கான். "அதெல்லாம் இல்ல. நான் ஜஸ்ட் கீழ விழுந்துட்டேன் அவ்வளோதான்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு அவ பொய் சொல்றாங்களே தெரியுது. "நீ இப்போ என்னோட பேக்குக்கு வந்திருக்க. இந்த பேக்கோட ஃபர்ஸ்ட் ரூலே ஆல்ஃபா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உனக்கு புரிஞ்சுதா?" அப்படின்னு கேட்க, அவளும் "எஸ் ஆல்ஃபா, நான் ரெடியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோவ டச் பண்றான். க்ளோஸா வரும்போது ஹீரோயினுக்கு டெரிக் அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணதா ஞாபகம் வருது. அத நினைச்சு அவ கத்த ஆரம்பிச்சிடுறா. "இவனும் உனக்கு என்னாச்சு? எதுவும் பேட் மெமரிஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் "இல்ல, நான் ரெடியா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. ஆனா அவளோட ஷிவரிங்க பார்க்கும்போது ஹீரோக்கு எல்லாம் தெரியுது. "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா ஹீரோயின் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. "நீ ரொம்ப ஸ்கின்னியா இருக்க. ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா வெயிட் கெயின் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். அதுல ஹீரோயின் கொஞ்சமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. ஹீரோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி போனது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. விக்கியும் அத கேள்விப்பட்டு வந்து பேசுறா. "நீ ஓகேவா? நேத்து நடந்தத பத்தி கேள்விப்பட்டேன். இதுல ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொன்னா, "நான் ஃபெயில் ஆயிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. "அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. டைம் சரியில்லன்னு நினைச்சுக்கோ. இன்னும் நமக்கு நெறைய டைம் இருக்கு" அப்படின்னு விக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் ஆல்ஃபாவ அப்செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஆல்ஃபா எப்பவுமே அப்செட்டா தான் இருப்பாங்க" அப்படின்னு அவள சீர் அப் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவ காமிச்சா ஹீரோவும் நார்மலா தெரியல. அவனோட ஃபேஸ்லயும் கோவம், அப்செட், டிசப்பாயின்ட்மென்ட் எல்லாமே தெரியுது. அவன் உட்காந்து அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் டேசன் வந்துட்டு, "கிங் உங்கள பத்தி விசாரிச்சாங்க. உங்களோட வாரிச பத்தி கேட்டாங்க" அப்படின்னு கேட்க, ஹீரோ "அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் "உங்களுக்காக அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. லேடி மேன்லின தான் உங்களுக்கு ஒய்ஃபா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம பேலஸ்க்கு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "ஓகே, அவளுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிரு. என் பெட்ரூம விட ரொம்ப தூரமா இருக்க ரூமா பார்த்து அரேஞ்ச் பண்ணு. ஹீரோயினுக்கு தெரியாம பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்றான். சரின்னு போறதுக்கு முன்னாடி தயக்கத்தோடயே, "ஆல்ஃபா, நேத்து நைட் எதுவும் நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "நான் பக்கத்துல போனதுமே அவ அழுதுட்டா. நான் என்ன பண்றது? அவ எதுக்கு அழுதா?" அப்படின்னு ஹீரோ அவன பார்த்து கொஸ்டின் கேட்குறான். "ஆல்ஃபா, நீங்க இதுக்கு முன்னாடிலாம் எந்த பொண்ணோட ஃபீலிங்ஸையும் கேர் பண்ணது இல்லல. இப்ப மட்டும் என்னவா?" அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். இந்த டைம் ஒரு சவுண்ட் கேட்குது. "இது என்ன சத்தம்?" அப்படின்னு அத லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பியானோ ப்ளே பண்ற சத்தம் கேட்குது. "யார் ப்ளே பண்றா?" அப்படின்னு அத பார்க்க போறாங்க. இங்க ஹீரோயின் தான் அந்த பியானோவ பார்த்ததும் உட்காந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. இதெல்லாம் அவ சைல்ட்ஹுட் மெமரீஸ். அவங்க அம்மா அவளுக்கு பியானோ ப்ளே பண்றதுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அவளுக்கு போர் அடிக்கும். "என்னம்மா இதே ரிப்பீட்டடா ப்ளே பண்றோமே" அப்படின்னு கேட்டா, "இத ஃப்யூச்சர்ல நீ உன்னோட டெஸ்டினி மேட் மீட் பண்ணும்போது அவனுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும்" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "ஆமா, மேட்னா யாரு?" அப்படின்னு கேட்டா, "அவன பார்த்ததுமே உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கும். உனக்கு காடஸ் அதுக்கு லீட் பண்ணுவாங்க. அவன் ஸ்மெல்ல நீ லைக் பண்ணுவ. அவன் எங்க இருந்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட வூல்ஃப் வெளிய வரணும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீ இத ப்ளே பண்ணி கத்துக்கோ" அப்படின்னு அம்மா அவள பிடிச்சு வச்சு அவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்வீட்டான சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் திங்க் பண்ணிட்டு அத ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவ மீட் பண்ணது, அவன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எல்லாமே அவ மெமரீஸ்ல ஃபிளாஷ் ஆகுது. இந்த டைம் ஹீரோயினும் ஃபீல் பண்றா. "நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு மேன மீட் பண்ணேன். பார்த்ததும் ஃபர்ஸ்ட் சைட்லயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனா அவன் என்னோட ட்ரூ மேட்டா இருப்பானான்னு எனக்கு தெரியல" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. இந்த டைம் சடனா அங்க ஒரு பொண்ணு வரா. "நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கத்துறா. அவ தான் லேடி மேன்லின்.
அவள தான் கிங்கு ஹீரோக்கு ஃபியான்ஸியா சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்க பார்த்ததும் அவ செமையா கோவப்படுறா. இது கிங்கோட பியானோ, ஹீரோவோட ஃபேவரைட் ரூம். இங்க உனக்கு என்ன வேல? நீ ஜஸ்ட் ஆல்ஃபாவோட டாய் தானே. உன்னோட பிளேஸ மறந்துடாத. ஆல்ஃபாக்கு டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கலாம். நான் லூனா ஆன பிறகு ஃபர்ஸ்ட்டு உன்ன தான் இங்கேருந்து விரட்டுவேன். அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்றா. ஹீரோயினுக்கு இவ யாருன்னே தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க லூனானா ஆல்ஃபா ஈத்தனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னு அவ கேட்குறா. நான் தெளிவா தானே சொன்னேன். நான் அவனோட ஃபியான்சி. எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன பிறகு நீ இங்க இருக்க மாட்ட. நீ ஜஸ்ட் அவனோட ப்ளே திங் அவ்வளோதான். அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின்ட்ட தன்னோட பவர காமிக்கிறேன்னு அவள போட்டு அடிக்கிறா. அவள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அங்க ஆல்ஃபா ஈத்தன் வரான். நீ அவள விட்டு தள்ளி போ அப்படின்னு லேடி மேண்ட்லின பார்த்து அவன் கத்துறான். உன்னோட ப்ளே திங்க பாத்தியா? அவளோட லைனாவ கிராஸ் பண்ணிட்டா. கிங்கோட பியானோ மேல கை வச்சிருக்கா. அதான் நான் அவளுக்கு லெசன் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க ஹீரோ கோவப்படுறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒழுங்கா உன்னோட லிமிட்குள்ள இரு. இப்போ உன் ஃபேமிலி மேல உள்ள ரெஸ்பெக்ட்காக தான் உன்னை நான் எதுவும் பண்ணாம விடுறேன். இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னா, அவளுக்காக ஏன் மேல நீ கோவப்படுறியா? அவ ஜஸ்ட் ப்ளே திங் தானே அப்படின்னு சொன்னா, அவ ஒன்றும் ப்ளே திங் கிடையாது. என்னோட ப்ரீடர். அவ எனக்கு வாரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, என்ன ப்ரீடர்? இது என்ன ஃபேன்சி விடா? ஜஸ்ட் ப்ளே திங்க்கு நீ என்ன வேணா பேர வைப்பியா? அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுறா. ஹீரோயினும் ப்ரீடர்ன்னு சொன்னதுல கொஞ்சமா ஹர்ட் ஆயிட்டா. அவனுக்கு நான் ஜஸ்ட் டூல் தானே அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. லேடி மேண்ட்லினுக்கும் ஹீரோயினை பிடிக்கல. ஒரு ப்ளே திங்க்காக ஏன் மேல கோவப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா. இந்த டைம் ஹீரோ அவனோட ஆல்ஃபா பவரை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றான். இதான் என்னோட லாஸ்ட் வார்னிங். இன்னொரு டைம் நீ அவளை டிஸ்கிரைஸ் பண்ணக்கூடாது. அவ என்னோட ப்ரீடர். அவளை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு லேடி மேண்ட்லினை வார்ன் பண்ண அவளுக்கும் செமையா கோவம் வருது. அவளுக்காக என்கிட்ட உன்னோட ஆல்ஃபா பவரை காமிக்கியா அப்படின்னு கோவம் அங்கேருந்து போறா. ஹீரோயினும் தேங்க்ஸ் என்னை காப்பாத்துனதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறா. ஆனா ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளே பண்ண சொல்றான். சாரி, இது எனக்கு கிங்கோட பியானோன்னு தெரியாது, தெரியாம ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கா. உன்னோட ஆல்ஃபா சொல்லும்போது ஒபே பண்ண கத்துக்கோ. போய் இப்போ ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கமெண்ட்டை கேட்டு போய் ப்ளே பண்ண போறா. ஆனா அவ இந்த டைம் ப்ளே பண்றது டிஃப்ரெண்டான சாங்கை ப்ளே பண்றா. ஃபர்ஸ்ட் நீ ப்ளே பண்ண சாங் இது கிடையாதே அப்படின்னு கேட்டா, ஆமா அது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அது என்னோட ரூம்மேட்டுக்கு மட்டும்தான் ப்ளே பண்ணணும்னு. அதனால என்னால் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. நீங்கள் வேறு என்ன சாங் கேட்டாலும் சரி உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். பட் அது மட்டும் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ உனக்கு மேட் பாண்டிங் மேலாம் நம்பிக்கை இருக்குது. அது ஒரு ஸ்டூப்பிடான ஒன்று அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னோட லெவல் என்னங்கிறத உன் மைண்டில் வச்சுக்கோ. நான் என்றைக்குமே உன்னை மாதிரி லோவான ஒமேகா கூட மேட் பாண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரியும் என்னோட தகுதி என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் உங்களுக்கு ஹையர் தந்த பிறகு நான் ஃப்ரீ ஆயிடுவேன்ல. அப்புறம் என்னோட ட்ரூமேட்டை நான் கண்டுபிடிப்பேன். என்னோட ட்ரூமேட் கண்டிப்பாக வெளியே இருப்பான். என் வூல்ஃப் பவரை நான் ரியலைஸ் பண்ணதும் நான் அதை வச்சு அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நீ ரொம்ப ஈகராக இருக்க உன்னோட ட்ரூமேட்டை பார்க்குறதுக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த மேட்ரை கேட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறான். ஜெலசியாகவும் இருக்குது. அப்படியே அவளை வந்து கிஸ் பண்ணுறான். அதுவும் இன்னொரு மேன் கூட இருந்த பிறகு உன்னோட ட்ரூமேட்டை நீ கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. எனக்கு என்னோட லெவல் தெரியும் அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சா நல்லது அப்படின்ட்டு போக போகிறான். அப்போ தான் ஹீரோயின்ட்ட உனக்கு யார் ஃபீட் பண்ணுறா அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் அவளுக்கும் புரியலை எந்த சென்ஸில் கேட்குறான்னு. என்ன ஃபீடிங் அப்படின்னு கேட்டால், நீ இன்னும் வெயிட் கெயின் பண்ணவே இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அடுத்த சீனில் ஹீரோட ஊல்ஃப் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஊல்ஃப் அவன்கிட்ட, நீயும் அதை சென்ஸ் பண்ண தானே, அவகிட்ட இருந்து வர்ற ஸ்மெல் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ அவள் தானே நம்மளோட மேட்டாக இருப்பா அப்படின்னு அந்த ஊல்ஃப் சொல்லுது. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, எனக்கு அந்த மேட் பாண்டிங்லாம் நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் உனக்கும் அவளை டச் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, அவளை கிளைம் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் ஹீரோ அது முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எதுக்காக ஹீரோக்கு மேட் பாண்டிங் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு. ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா சாப்பிட்டு முடிச்சதும் அப்பாவுக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாஸில் வாட்டர் தான். குடிச்சதான் அப்பாவுக்கு தெரிஞ்சது அதில் பாய்சன் இருக்குன்னு. ஈத்தன் இந்த தண்ணியில் பாய்சன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஈத்தனோட அம்மா. அவனுக்கு அந்த வயசில் ஒன்றுமே புரியல. எதுக்காக அப்பாவை அம்மா கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குது. அந்த பர்சன் கூட போகிறதுக்காக அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் மேட் பாண்டிங்கிறது எங்கே போச்சு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேட் பாண்டிங்கை வச்சு ஒரு பொண்ணை நம்ப ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக அவளால் நமக்கு ஆபத்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட தாட் போயிடும். அப்போவும் லாஸ்ட்டாக உன்னோட மேட்டை நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. ஸோ ப்ரெசண்ட்லேயே ஹீரோ அந்த ஐடியாலஜியில் தான் இருக்கான்.
என் அப்பா பண்ண தப்ப நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். என் அப்பா மாதிரி என்னோட மதர என் பக்கத்துலயே வச்சுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தேவை வாரிசு. அவன மட்டும் தான் என்னால ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வாரிசு வந்த பிறகு நான் அவள கொண்டு வருவேன். அதான் பிளான். அத தான் நான் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சைடு ஹீரோயின ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்காக டானிக்லாம் விக்கி கொண்டு வந்து குடுக்குறா. அதையும் குடிச்சிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோவே அந்த பிளேஸ்க்கு வரான். ஆல்ஃபா நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க கொஞ்ச நேரத்துல அவள அனுப்பிடுறோம் அப்படின்னா, வேண்டாம். அவ இங்கேயே ஸ்டே பண்ணட்டும். இந்த பிளேஸ் அவளுக்கு மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். ஸோ மத்தவங்கலாம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயின்ட்ட "நீ என்ன பண்ணணுங்கிறது தெரியும்ல?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியாது. நீங்களே லீட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்றா. அவனும் பக்கத்துல போய் பேசுறான். அப்படியே கொஞ்சமா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின்ட்ட "உனக்கு இதெல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்டா, அவளும் "எனக்கு இதான் வேணும்" அப்படின்னு சொல்றா. "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ஃப்ரீடம் வேணும்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டு அவன் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டான். "என்ன ஃப்ரீடம்? உனக்கு ஃப்ரீடம் வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றியா?" அப்படிங்கிற மாரி அவன் லைட்டா கோவப்படுறான். "இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க எனக்கு ஃப்ரீடம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு கடன் பட்டுருக்கோம். அதனால நீங்க ஃப்ரீடம் குடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா நீங்க தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க உள்ள பீப்பிள் எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்பதான் நான் ஒரு ஃபேமிலிய கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றான். அவனும் திரும்ப கிஸ் பண்ண 2 பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலைல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவனை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனா சடனா முழிக்கிற ஹீரோக்கு அது பிடிக்கல. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு வியர்டா கேட்குறான். அவளும் "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்றா. அவன் அவசரமா கிளம்புறதுலே தான் நிற்கிறான். "நீ ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்ல, "என்ன டெஸ்ட் எடுக்கணும்?" அப்படின்னு அவ புரியாம கேட்குறா. "நீ ப்ரெக்னென்ட் ஆயிட்டியான்னு டெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்ல, "ஆ சரி. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம்" அப்படின்னா, "ஆமா அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் டெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது. ஹீரோயின் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. விக்கி வந்து அவகிட்ட பேசுறா. "என்ன எக்ஸைட்மெண்ட்டா இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் கண்டிப்பா ப்ரெக்னென்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, "ஸோ இது உன்னோட கன்ஃபெஷனா?" அப்படின்னு கேட்டா, "நான் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் "வெயிட் பண்ணு நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. வரும்போது இப்போ ஹீரோவையும் கூப்பிட்டு வரா. ஆல்ஃபா ஈத்தன் அப்படின்னு இப்போ அவனை பார்த்தா, ஆல்ஃபாவும் சேர்ந்து ரிப்போர்ட் பார்க்கணும்னு வந்தாங்க. அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் ஓப்பன் பண்ண போறா. டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு. அதனால அவளும் கொஞ்சம் சேட் ஆயிட்டா. "நான் ஃபெயில் ஆயிட்டேன்" அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. "இதுக்கெல்லாம் அழாத இன்னும் டைம் இருக்கு" அப்படின்னு விக்கி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்டா, "இதே ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்" அப்படின்னு விக்கி சொல்கிறா. "சரி அவளை டேக் கேர் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோயினுக்கு ப்ரெக்னென்ட் ஆகலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. "இது உன்னோட தப்புன்னு நீ நினச்சிக்காத. உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. அதெல்லாம் தானாக நடக்கும்" அப்படின்னு விக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தா, அங்கே டேசன் அவங்ககிட்ட பேச வந்திருக்கான். "கிங் உங்களை சீக்கிரமே மீட் பண்ண வராங்களாம். அப்புறம் உங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் லேடி மேட்லேயே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு" அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அடுத்த கட்டில் காமிச்சா இப்போ ஹீரோயின் நார்மல் ஆயிட்டா. அவளோட டெய்லி ரொட்டீன் விக்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவள் கூட ப்ளே பண்ணுறது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பா அவ கூட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கா. "விக்கியும் நீ செமையா வாரியர் மாதிரி ஓடுறப்பா. உன் கூடலாம் ஓடி என்னால் வின் பண்ண முடியாது" அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் "என் கூட சில ஆல்ஃபா ஓடினாலே தோற்று போயிடுவாங்க. அந்தளவுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும்" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பாக என்னால் அது முடியாதுப்பா" அப்படின்னு விக்கி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணுறது, அவள் ஹாப்பியாக சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் அங்கே டேசன் அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரான். ஹீரோயினும் "இது என்னோட ஃபேவரட் ஆச்சே" அப்படின்னு அதை எடுக்க, "இதை நான் உங்களுக்கு தரல. உங்களுக்காக ஆல்ஃபா தான் ரெடி பண்ணாங்க" அப்படின்னு சொல்ல, "அப்போ ஆல்ஃபா இங்கே இருக்காங்க" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "மேபி இருக்கலாம்" அப்படின்ட்டு விக்கி அவன் கூப்பிட்டு போகிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அவள் பக்கத்தில் வந்து அவளை கிஸ் பண்ணுறான். 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள நார்மல் ரொமான்டிக் லைஃப் போய்கிட்டு தான் இருக்குது. லேட்டர் விக்கி ஹீரோயினோட ரூமுக்கு வரா. என்னன்னு கேட்கும்போது, நிறைய பேக்லேருந்து இப்போ பேலஸ்க்கு ஆட்கள் வர போகிறாங்க. அதனால சேஃப்டி கன்சர்னுக்காக ஆல்ஃபா ஈத்தன் உன்னை ரூம்லேயே இருக்க சொன்னாங்க. வெளியே வர வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. ஹீரோயினுக்கு அப்படி சொன்னது பிடிக்கல. "நான் ப்ரெசன்டபிளாக இல்லை அதுக்கு தான் என்ன வர வேண்டாம்னு சொல்கிறாங்களா" அப்படின்னு கேட்டால், "அதெல்லாம் கிடையாது. உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீ அதனால ரூம்லேயே இரு சரியா" அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் போகிறா. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சொன்னது கஷ்டமாக தான் இருக்கும். அவன் எதுக்காக சொல்லியிருப்பான்னா, கிங் பேலஸ்க்கு வராங்க அதுக்காக தான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ கிங்கை இன்வைட் பண்ணுறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
கிங் அங்கே வந்ததும் கிங்குக்கு அவன் விஷ் பண்ணுறான். உன்னை நான் சின்ன பையனாக பார்த்தது இப்போ பவர்ஃபுல் மேனாக வளர்ந்துட்டேன். நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன் நீ தான் ஃப்யூச்சர் கிங்குன்னு. ஆனால் அதுக்குன்னு சில கண்டிஷனும் இருக்குது. கிங் ஆகணும்னா பவர்ஃபுல்லான மேனாக இருந்தால் மட்டும் பத்தாது. நீ எப்போ லைஃப்பில் செட்டில் ஆக போகிற அப்படின்னு மேரேஜை பற்றி கேட்க போகிறாங்க. அந்த டைம் இப்போ லேடி மேன்லின்னு வரா. ஹலோ கிங் அப்படின்னு அவளும் விஷ் பண்ணுறா. ஸோ நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டாச்சு. அப்போது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்கள்ல அப்படின்னு கேட்டால் லேடி மேன்லின்னு ஆமாம் நான் அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் அவன் டாயை பற்றி கூட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல கிங்கும் என்னது டாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு போட்டு கொடுத்துருவாரோன்னு பயம் வந்துருச்சு. அது ஜஸ்ட் ஒரு டாய், அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு கிங் கிட்ட சொல்கிற. ஆஸ் அ லூனாவா பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து நான் உன் கூட மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோக்கிட்டே சொல்கிறா. அப்புறம் கிங்கிட்டேயும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களோட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவ சொல்கிறா. ஹீரோவால் கிங் முன்னாடி எதுவுமே சொல்ல முடியல, அதனால அவனும் சைலண்ட்டாகவே இருக்கான். ஹீரோயினுக்கு வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவளோட ரூமில் அவள் எவ்வளோ காமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கா. செடிக்கு வாட்டர் ஊற்றிட்டு ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு அதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த டைம் லேடி மேன்லின் அங்கே வரா. அவளை பார்த்ததும் நீங்கள் என்ன பண்ணுற, பேலஸ்க்கு நிறைய பேக்லேருந்து ஆட்கள் வராங்கன்னு சொன்னாங்க, அதில் தான் நீயும் வந்தியா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டா. ஜஸ்ட்டு விசிட் மட்டும் கிடையாது, எனக்கும் ஆல்ஃபா ஈத்தனுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு அவள் சொல்கிறா. மேரேஜா அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறா. லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன், உன்னோட பிளேஸ் இது கிடையாதுன்னு சொன்னேன், உன்னை இங்கேருந்து கிளியர் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அதான் இப்போ வந்திருக்கேன். அப்புறம் உனக்காக ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆளை கூப்பிட்டா. டெரிக் அங்கே வந்திருக்கான். இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா. என்னை இன்வைட் பண்ணாங்க அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் வரும்போது பேலஸ்க்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட என்னன்னு கேட்கும்போது தான் உன்னை பற்றி நிறைய ஸ்டோரிலாம் சொன்னான், அதான் அவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பிடிக்க வச்சு அவளை அடிக்கலாம் செய்கிறா. அவளை இப்போவே ரூயின் பண்ணு, இன்னொரு டைம் ஆல்ஃபா ஈத்தன் முன்னாடி அவன் மூஞ்சியை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அங்கே ஆல்ஃபா ஈத்தன் வரான். நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ண தானே, அவளை எப்படி டச் பண்ணலாம் அப்படின்னு அவன் கோவப்படுறான். அவனோட உல்ஃப் பவர் மேலே வந்து டெரிக் மேலே கோவப்படுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கை வைப்பேன் அப்படின்னு ஹீரோயினுக்காக அவன் ரொம்ப கோவப்படுறான். லேடி மேன்லினுக்கும் அதை பார்த்து பயமாக இருக்குது. ஹீரோட உல்ஃப் பவர் மேலே வந்துருக்குது. ஸோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் தான் ஹீரோயினை மீட் பண்ணுன்னு சொன்னான், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். அவன் இந்த மாதிரி பேடாக பிஹேவ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஒன்று நான் லாஸ்ட் டைம் வார்ன் பண்ணேன், அவளை நீ வெர்பலாக அப்யூஸ் பண்ணாலும் சரி, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே டபுள் டைம்ஸ் தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். உன்னோட எந்த கையை வச்சு அவளை அடித்த அப்படின்னு ஹீரோ கோவமாக கேட்குறான். ஒரு ப்ரீடருக்காக நீயே இவ்வளோ கோவப்படுற, நான் உன்னோட லூனா ஆக போகிறேன். கீழே இப்போ கிங் உட்காந்து நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பற்றி பேசினாங்கல்ல, அப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன, அவளுக்காக ஏமலை கோவப்படுறியா அப்படின்னு லேடி மேன்லின் கேட்குறா. அப்போ உண்மையாகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதா, அவள் தான் உங்கள் லூனாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ ஆன்சர் பண்ணாமல் நிற்கிறான். ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு ஆன்சர் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், ஹீரோவால் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் லேடி மேன்லினை பார்த்து என்னால் இப்போ நினச்சா கூட இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், கிங்குக்கு நீ ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கியா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசுனதுக்கெல்லாம் ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கோவமாக போகிறா. இப்போ டெரிக்க தூக்கி ஜெயிலில் அடிக்க சொல்கிறான். ஹீரோயின்ட்ட வந்து பேச வந்தா, சாரி நான் டயர்டாக இருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கு எதுவும் பிரச்சனையா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு அவகிட்ட திரும்ப கேட்டா. சாரி இன்னைக்கு என்னால் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க முடியாது, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணுறா. அவனும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களே, லேடி மேன்லின் உங்களோட ஃபியான்சி, உங்களுக்கு லூனா இருந்தால் அவங்க தான் குழந்தை பெற்று தருவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் அப்படின்னு கேட்டால், மேன்லின் என்னோட குழந்தைய பெற்றுக்க போகிறது கிடையாது, இது கான்ட்ராக்ட் மேரேஜ், இது உன்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொன்னால், அது என்னோட கன்சர்ன் தான் அப்படின்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணுறா. நீ இங்கே என்னோட லூனாவாக வரல, நீ என்னோட ப்ரீடர் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கேட்டு ஹர்ட் ஆயிட்டா. ஆமாம் நான் லைனை கிராஸ் பண்ணிட்டேன், நான் ஜஸ்ட்டு ப்ரீடராக தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. ஹீரோ உட்காந்து பார்த்து கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே விக்கி வரா. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குது, ஒன்று நான் கூப்பிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டா. இல்லை என்னதான் ஆல்ஃபா ஈத்தன் ரூம்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா, ஆல்ஃபா ஈத்தன் தான் என்கிட்ட ஒன்று கூப்பிட்டு வர சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க பக்கத்தில் நீ சேஃபஸ்ட்டாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இப்போ ஹாப்பியாக அங்கே போகிறா. அங்கே பார்ட்டி ஹாலில் நிறைய பேர் நிற்கிறாங்க.
ஹீரோயின் போனதுமே ஹீரோ கையை ரீச் அவுட் பண்ணுறான் அவளை கைப்பிடிக்க சொல்லி. ஹீரோயின் பக்கத்தில் வரா. ஆனால் அதுக்குள்ளே லேடி மேண்ட்லின் வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கா. கிங் நம்ம என்கேஜ்மெண்ட் பற்றி தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை இழுத்துட்டு போகிறா. டேபிளில் போய் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தா அவ முறைச்சிக்கிட்டே இருக்கா. கிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹீரோட அச்சீவ்மெண்ட் பற்றி தெரியும். அவன் லீடர்ஷிப்பை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு அவன் மேலே பெரிய ஹோப் இருக்குது. லீடர்னா அது வாரில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் லீடர்ஷிப் வேணும். அதனால தான் அவனோட மேரேஜை நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். லேடி மேண்டினும் ஆல்ஃபா ஈத்தனும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கான டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண, இங்கே ஹீரோயின் கையிலேருந்து போக்க கீழே போட்டுடுறான். அந்த சத்தத்தில் இப்போ கிங்கும் அவளை எட்டி பார்க்குறாங்க. இது யாரு, இவ்வளோ உன்னோட பேக் மெம்பரா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்டா, இல்லை அவ என்னோட கெஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கெஸ்ட்டா, நானும் லேடி மேண்ட்லின் மட்டும்தான் உன்னோட கெஸ்ட்டுன்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி கிங் சந்தேகப்படுறாங்க. அந்த டைம் லேடி மேண்ட்லினும் ஹீரோனோட ஐடென்டிட்டியை சொல்கிறா. நான் உங்ககிட்ட டாயை பற்றி சொன்னல, அந்த டாய் இவ தான். எனக்கே இப்போ தான் தெரியும், அவள் ஊல்ஃப் இல்லாத ஒமேகா. அவளை இங்கே ப்ரீடரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவளை பற்றி ஒரு மாதிரியே தப்பாக பேசுகிறாங்க. ப்ரீடர்னால் ஜஸ்ட் ஃபேன்சி வேர்டு தான், அவள் இங்கே அஃபேரில் இருக்கா, அவள் கீப் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இங்கும் இப்போ ஹீரோ பார்த்து கொஸ்டின் பண்ணுறாங்க. நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க, நான் லேடி மேண்ட்லினும் உனக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு அதை பற்றி கேட்டால் ஹீரோக்கும் ஆன்சர் பண்ண முடியாமல் நிற்கிறான். அப்போ லேடி மேண்ட்லின், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்குள்ள இந்த மேட்டரை ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ணிட்டோம், இதனால எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் அந்த ப்ரீடர் அவளுக்கும் அவளோட லெவல் என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் ஹீரோயினை பார்த்து என்னோட கிளாஸ் காலியாச்சு, வந்து ஒயின் சர்வ் பண்ண அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவனோட சர்வெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னால், நான் ஒயின் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை பார்க்குறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பரசிங்காக இருக்குது. கிங் முன்னாடி நோ சொல்லவும் முடியாது. அதனால இப்போ ஒயின் எடுத்து மேண்ட்லினுக்கு அவளே ஊற்றி கொடுக்குறா. இப்போ மேண்ட்லினும் ஒயின் கிளாஸை தூக்கிட்டு, நானும் ஹீரோவும் எப்படி எங்கள் மேரேஜ் லைஃப்பை நர்ச்சரிங் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம பேக் மெம்பர்ஸையும் நல்லா பார்த்துப்போம். அப்புறம் உங்களை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். மற்றவங்க ஓவர் ஸ்டெப் பண்ணாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சியர்ஸ் சொல்கிறா. ஆனால் அந்த ஒயினை குடிக்காம வேணும்னே ஹீரோயின் தலைவலியாக ஊற்றி விட்டுடுறா. ஹீரோயினுக்கு எம்ப்ரெஸிங்காக இருக்க, மற்றவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எவ்வளோ கிளம்ஸியாக இருக்கேனா, ரொம்ப டேட்டி ஆயிடுச்சு இந்த பிளேஸ், சர்வெண்ட் இங்கே வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு லேடி மேண்ட்லின் ஆர்டர் கொடுக்குறா. அதனால ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறா. இங்கே ஹீரோவும் போகலான்னு பார்த்தா டேசன் ஸ்டாப் பண்ணுறான். எல்லாத்தையும் விக்கி ஹேண்டில் பண்ணிப்பா, நீங்கள் போகக்கூடாது, இங்கே கிங் இருக்காங்க அப்படின்னு டேசன் சொல்கிறான். ஹீரோ மேண்ட்லின் மேலே செம கோவத்தில் இருக்கான். நான் உன்னை எத்தனை டைம் வார்ன் பண்ணேன், ஆனால் திரும்ப திரும்ப நீ இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லா டைமும் லைன் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்க, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னொரு டைம் நீ லைனை கிராஸ் பண்ணால் அப்புறம் அடுத்த நாள் கண்ணு முழிச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டிட்டு இப்போ ஹீரோயினை பார்க்க போகிறான். ஹீரோயின் இங்கே அழுதுகிட்டே ரூமில் நிற்கிறா. இப்போ ஹீரோ பார்த்ததும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆக்சிடென்ட் தான், தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேர் பண்ணாத மாதிரி பேசுகிறா. நீங்கள் உங்கள் லூனாட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் சடனாக மயங்கி விழுந்துடுறா. நெக்ஸ்ட் டே காலையில் தான் இப்போ கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது விக்கி சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் நிற்கிறா. கூடவே ஹீரோ நின்றுட்டு இருக்கா. எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ரோஸ்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணுறா. ஹீரோயினும் செம ஹாப்பியாக இருக்கா. அப்போ நான் அம்மாவாக போகிறேனா, எனக்கும் ஆல்ஃபா ஈத்தனுக்கும் ஒரு பப்பா இருக்க போகுது அப்படின்னு அவள் சந்தோஷப்படுறா. அப்படியே ஹீரோவை பார்த்தா ஹீரோ மூஞ்சில் ஒரு ஹாப்பினஸ் கூட இல்லை. சாரி, உங்களுக்கு ஹையர் கிடைக்க போகிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவனுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஹீரோயின்கிட்ட எதுவும் ஓவராக திங்க் பண்ணாத, நானும் நீ ப்ரெக்னென்ட் ஆனதால் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக கண்ணு முழிக்கிறா. அப்போ பார்த்தா பக்கத்தில் வாட்டர் இல்லை. சரின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகலான்னு போகும்போது ஹீரோட ரூமில் அவனும் டேசன் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் கேட்குறா. ஆல்ஃபா, நம்மளோட பிளானில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, ரோஸ்லேயாவை கொல்றதா பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஹீரோ பிளானில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, பிளான் படி தானே எல்லாமே நடக்குது. அது மாதிரி தான் எனக்கு ஹையர் வந்த பிறகு அவன் எனக்கு லாயலாக இருக்கணும்னா இந்த பர்சன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் லேடி மேண்ட்லின் மேட்டர் அது கான்ட்ராக்ட் மேரேஜ். நான் அவளை மேரேஜ் பண்ணிட்டாலும் என்னோட குழந்தையாவை பெற்றுக்க போகிறது கிடையாது, ரோசிலியாவோட குழந்தை என்னோட ஹையர்
அவன் தான் எனக்கு அப்புறம் வாரிசா இருப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் இதுக்கு வேற வழியும் இருக்குல்ல, நம்ம கண்டிப்பாக ரோஸ்லியாவை கொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்னோட ஹையர் என் கூட எனக்கு லாயலாக இருக்குன்னா அந்த பர்சன் டோட்டலாக ரிலீவ் ஆக தான் செய்யணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோனால இதை நம்பவே முடியல. அவன் என்னை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்னை அட்லீஸ்ட் கேர் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறா. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனால சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க முடியல. அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டால், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இந்த டைம் டேசன் வந்துட்டு லேடி மேண்ட்லின் உங்களை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்ல, ஹீரோன்னு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் எந்திக்கிறா. என்னாச்சு உனக்கு, ஏன் நல்லா இருக்க, ஏதோ அப்செட்டாக இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், என்னோட பேக்கில் ஆல்ஃபா கிட்ட யாரும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், எனக்கு லேடி மேண்ட்லினை பிடிக்கல. எப்படி என் குழந்த அவங்கக்கிட்ட வளரும், உங்களோட லூனாவை, அப்போது என் குழந்த அவகிட்ட வந்து கஷ்டப்படும், அதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். கிங் அந்த பொண்ணை எனக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மற்றபடி என்னோட ஹையர் உன் குழந்த தான், அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி இருக்கட்டும், அதுக்குன்னு நான் சேடாக ஃபீல் பண்ணுறது கூட எனக்கு உரிமை கிடையாதா? என் குழந்த பிறந்தது, நான் அதை விட்டுட்டு போக போகிறேன், அது தனியாக இருந்து எப்படி கஷ்டப்படும்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், நீயே இப்படி சேடானதே திங்க் பண்ணிகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு ஹாப்பி ஏதாவது திங்க் பண்ணி பாரு. நம்ம குழந்தை பிறந்தா அது எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த குழந்தைக்கு உன்னோட கண்ணு இருந்தால் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இப்போ குழந்தைய பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அதுவுமே ஹீரோனை ஹர்ட் பண்ணுது. அப்போது என்ன ஃபுல்லாக குழந்த மேலே தான் இருக்குது, என்னை பற்றி உனக்கு லைட்டாக கூட கேரிங் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. லேட்டர் ஹீரோயின் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா லேடி மேண்ட்லின் வந்திருக்கா. நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் இங்கே வந்ததுக்கான காரணம் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்காக தான். நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த பேலஸை விட்டு நாளைக்கு வெளியே போயிரு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி எனக்கும் ஹீரோக்கும் நடக்க போகுது. அந்த டைம் நீங்கள் இருந்து வெளியே போயிட்டா நீ உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹீரோயின் புரியாத மாதிரி கேட்குறா. எதுவும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காத. இந்த குழந்தை பிறந்த பிறகு ஹீரோ உன்னை கொல்ல போகிறாங்கிறது உனக்கு தெரியும் தானே, அதான் அவனோட பிளான் அப்படின்னு மேண்ட்லின் சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. அது எதுக்கு உனக்கு, அது எல்லாம் எனக்கு தெரியும். நீ உயிரோட வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ இந்த பேலஸை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், அப்போ தான் உன்னோட உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு அவகிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறா. இது என்ன அப்படின்னு கேட்டால், பேலஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கான ரூட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் கொடுக்குறா. ஹீரோனே இப்போ அதை வாங்கி பார்க்குறா. உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போவும் தான் உன்னை பிடிக்காது, ஜஸ்ட்டு நீ சாக வேண்டாம்னு நான் நினச்சேன். அப்புறம் உன்னோட குழந்தைய வளர்க்குறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஒரு ப்ரீடரோட குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும், அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அதுக்கு எதுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், அப்போ தான் செக்யூரிட்டிஸ் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, நீ ஃப்ரீயாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். நான் உங்ககிட்ட ஆப்ஷன் கொடுத்துட்டேன், என்னை சூஸ் பண்ண வேண்டியது நீ தான். சாகணும்னா இங்கே இரு, உயிர் வாழணும்னா வெளியே போ. அப்புறம் நான் நீ சாகணும்னு விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. ஹீரோயினும் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ சடனாக வரான். நான் உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அதில் ஒரு நெக்லஸ் இருக்குது. இது நல்லா இருக்குல்ல அப்படின்னா, ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு அதிகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்ததும் உனக்கு தான் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாட்டி விடுறான். இப்போ கண்ணாடியில் காமிச்சிட்டு பாரு உனக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், ஹீரோயினுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுற மூடலாம் இல்லை. எனக்கு இந்த நெக்லஸை விட இந்த ரிப்பன் தான் என்னோட லெவலுக்கு சூட் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு அதை எடுக்க போனால், இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. லாஸ்ட்டு சான்ஸாக ஹீரோ கிட்ட இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. குழந்தை பிறந்த பிறகு நானும் இங்கே இருக்கவா, நான் அந்த குழந்தை வளர்றது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டால், இதை பற்றி இன்னொரு டைம் பேசலாம் அப்படின்னு ஹீரோ அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறான். அது ஹீரோயினுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு டைம் பேசலாம் அப்படின்னு ஹீரோ என்ன தான் சொன்னாலும் ஹீரோயினுக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. இவன் டிசைட் பண்ணிட்டா என்ன கொள்றதுக்கு, ஸோ நானும் என்னோட டிசிஷன் எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போகிறத முடிவு பண்ணிட்டா. ஹீரோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்காக கிங் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கோட ஸ்டோன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம் டேசன் வந்துட்டு, ஆல்ஃபா என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாரு இந்த ஸ்டோன் எவ்வளோ அழகாக இருக்குது
அவ கண்ணு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். யாரோட கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டால், அதான் ரோசலியா. ரோசலியா எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ நீங்கள் என்ன மீட் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவள் எனக்கு வேணும், அவள் என் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோ அவனோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணுறான். ஸோ ஃபைனலி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அவளை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இப்போ தான் நீங்கள் லாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் அவளோட ரூமில் லெட்டர் எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ரூமுக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். பட் அவன் டல்லாக தான் உட்காந்துட்டு இருப்பான். மேன்லின் ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஹீரோயின் ஓடி போன மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறா. அவள் நீ உனக்கு தான், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார்கிட்டையும் ஃபோனில் சொல்கிறா. என்னையும் அவளோட பாத்திலே யாரும் கிடையாது, அவள் தான் ஃப்யூச்சர் லூனா அப்படின்னு அவள் செம்ம ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருக்கிட்டையும் நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருப்பா. ஹீரோ அப்செட்டாகவே உட்காந்துட்டு இருக்கா, ஒரு மாதிரியாக டல்லா. ஸோ அவங்ககிட்டயே இது நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, எல்லாருக்கிட்டையும் பேசு அப்படின்னா, இது கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதை உன் மண்டியில் எப்பவுமே வச்சுக்கோ, என்கிட்டருந்து நீ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் சடனாக டேசன் வந்துட்டு ஹீரோயினை காணும். ஹீரோயின் ரூமில் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு, ஹீரோயின் ரூமில் இல்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஹீரோக்கு என்னாச்சு, அவையே இவ்வளோ டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி. எல்லா கெஸ்ட்டும் ஒன்று தான் பார்க்குறாங்க, இது நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, ஒழுங்காக பிஹேவ் பண்ண அப்படின்னு சொன்னாலும் ஹீரோக்கு அதை பற்றி எந்த கரையும் கிடையாது. அவனோட ஃபோக்கஸ் இப்போ ஹீரோயின் மேலே தான் இருக்குது. அவளுக்கு இப்போ என்ன ஆயிருக்கும், அவள் எங்கே போனா அப்படின்னு அதை பற்றி யோசிக்கான். சடனாக அவனோட பாடியில் ஒரு பெயின் க்ரியேட் ஆகுது. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், ஹீரோனோட ஊல்ஃப் வெளியே வந்துச்சு. அது மூலமாக ஹீரோயினாக அவனால் சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ ஹீரோயின் தான் அவனோட ட்ரூ மேட் அப்படிங்கிறத அவன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். அவள் தான் என்னோட மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடணும்னு நினைக்கிறான். நீ போகாத, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு மேன்லின் சொன்னால், இந்த என்கேஜ்மெண்ட் நான் கேன்சல் பண்ணுறேன், உனக்கும் எனக்கு நீ கல்யாணம் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஹீரோயினை தேடி போகிறான். ஹீரோயின் பேலஸ் விட்டு வெளியே வந்து ஒரு காட்டு பாதை வழியாக ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பிளேஸை ஃபாலோ பண்ணி இப்போ ஹீரோவும் வரான். அவனால் இன்னும் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. இந்த டைம் அங்கே விக்கியும் வரா. அவளுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, குழந்தை பிறந்த பிறகு நீ அவளை கொன்னுருவேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை உனக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால், அவள் எனக்கு தரணும்னா என் கீழே தான் தந்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஆல்ஃபா, இது சாதாரண லெட்டர் இல்லை, சூசைட் நோட் எழுதி வச்சுருக்காங்க, அவங்க சாக்க போகிறேன்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ இப்போ ஃபீல் பண்ணுறான், சீக்கிரமே அவளை கண்டுபிடிக்கணும், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஆட்களை விட்டு தேட சொல்கிறான். எங்கே ஹீரோன்னு ஓடிக்கிட்டே இருக்கா, பின்னாடி துரத்தி ஆட்கள் வராங்கங்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ ஒரே வழி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நான் செத்தான் முடியும் அப்படின்னு ஒரு பள்ளத்துலேருந்து கீழே விழுறா. இங்கே கொஞ்ச நேரத்தில் ஹீரோட ஆட்கள் ரிட்டர்ன் வராங்க. அவங்க கையில் இப்போ ஹீரோனோட ரிப்பன் இருக்குது. இப்போது டேசன் வந்து ஹீரோ கிட்ட அதை கொடுக்குறான். ஹீரோவால் நம்பவே முடியல. இல்லை அப்படி நடந்திருக்காது, அவள் என்ன விட்டு போக முடியாது அப்படின்லாம் அவன் கத்துறான். நம்ம காட்ஸ் துரத்தி போகும்போது ரோஸ்லேயே மலையிலேருந்து கீழே குதிச்சதை பார்த்துருக்காங்க, அவங்களால இதை மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ரிப்பனை கொடுக்குறான். ஹீரோக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அவளை இப்போ சென்ஸ் பண்ணி பார்க்க முடியல, அப்போ உண்மையாகவே செத்துட்டாளா, என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு ஹீரோ அழுறான். இப்போ அங்கே மேன்லைன் வரா. நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது நான் பண்ணியிருக்கவே கூடாது, அதனால தான் அவன் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். நீ ஏன் ஒரு ப்ரீடருக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்டால், அவள் ப்ரீடர் கிடையாது, அவள் தான் என்னோட மேட், நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், எல்லாம் இந்த பவருக்கு ஆசைப்பட்டு தான் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்காக என் லைஃப் ஃபுல்லாக நான் ரெக்ரெட்டோடு தான் வாழணும், இனி நான் செத்தா மட்டும்தான் என்னால் அவளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அடுத்த பக்கம் ஹீரோனை காமிச்சா ஹீரோயின் மயக்கமான நிலைமையில இருக்கா. சோரன் ஒரு பர்சனை அவளை ரெஸ்கியூ பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் கண்ண முடிச்சதும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தில் கத்திய வைக்கிறான். உன்னை ரெஸ்கியூ பண்ண பர்சனை இப்படி தான் நீ கொல்ல பார்ப்பியா அப்படின்னு கேட்டால், நீ யாருன்னு சொல்லு, நீ மேன்லினோட ஆளா அப்படின்னு கேட்டால், மேன்லினா அது யாரு அப்படின்னா அவனும் தெரியாமல் கேட்குறான். அதை கேட்டுட்டு மறுபடியும் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுறா. ஸோ ரோசலியா, ஃபைனலி நீ என்கிட்ட வந்துட்ட, நான் உன்னை ஹார்ம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு இப்போதைக்கு எதுவும் ஹார்ம் பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மெயிட் பாடிங்கை கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரிங் மாதிரி அவளோட பாடியிலேருந்து எடுத்து அதை கட் பண்ணுறான். இதனால தான் ஹீரோக்கு ஹீரோயினை சென்ஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். இப்போது சோரன் கூட தான் ஹீரோயின் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வீட்டில் அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ பேபி எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல, எனக்கு டே நல்லா போச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் சோரன் அவளுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும், எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு,
உன்னை நான் எப்போவுமே டேக்கர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ சம்மதம் சொல்லுவியா அப்படின்ட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னால் முடியாது, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால் முடியாது, இந்த மாதிரி நீ ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னால் இங்கே டெனண்ட்டாகவும் இருக்க முடியாது, நான் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. இந்த மாதிரி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இரு, அதுதான் எனக்கும் வேணும், அப்போ தான் உன்னை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட கையில் ஹீரோனோட நெக்லஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ கிஃப்டாக கொடுத்துருப்பாங்களா அந்த நெக்லஸ். அடுத்த கட்டில் ஹீரோ காமிச்சா ஹீரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அவனோட கிங் ஆகிற ஏமெல்லாம் விட்டுட்டு அவனோட ஒர்க்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ டேஸ்ட் நீங்கள் மந்த்து கணக்காக இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, இந்த ரூமை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காம ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதில் டேசன் கோவப்பட்டா ஹீரோ அதுக்கு மேலே கோவப்படுறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் மட்டும் இங்கே இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு அவன்கிட்ட கத்துறான். அவன் இந்த டைம் என்கிட்ட ஒரு க்ளூ கிடச்சிது, அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த நெக்லஸை காமிக்கிறான். இதை நான் தான் ரோஸ்லியாவுக்கு ப்ரெசெண்டாக கொடுத்தேன் அப்படின்னு இப்போ அந்த பான் ஷாப்புக்கு போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேசன் போயிட்டு விசாரிக்கிறான், அப்புறம் ஹீரோவையும் கூப்பிட்டு போகிறான். அப்போ அந்த பான் ஷாப் ஓனர்கிட்ட போயிட்டு நெக்லஸை காமிச்சு இதை யார் உங்ககிட்ட வித்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு லேடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து விற்றாங்க, பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக தெரிஞ்சாங்க, கேட்டதுக்கு ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அந்த பொண்ணோட அப்பியரன்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஷார்ட்டாக ரெட் கலர் ஹேர் இருக்கும், அப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் அது ஹீரோயின் தான் தோணுது. இது உங்கள் லக்கி டேன்னு நினைக்கிறேன், வெளியே பாருங்கள் அங்கே தான் நிற்கிறா அப்படின்னு சொல்ல இப்போது ஹீரோ வெளியே போகிறான். அந்த பொண்ணு மேலே கோட் போட்டிருக்கு. ஸோ ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பட் அவளை மிஸ் பண்ணிட்டான், வேறு பொண்ணு தான் இருக்கா, ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஹீரோயினும் அதே பிளேஸில் தான் கிராஸ் ஆகிருப்பான், ஆனால் ஹீரோ பார்க்கல. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்றைக்கி டே ஃபுல்லாக தேட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் லஞ்சை முடிச்சுட்டு தேட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக போகிறான் ஹீரோ. அப்போ அங்கே டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது சார் உங்கள் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பொண்ணு வரா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த கஃபேயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ கையை பிடிக்கிறான். ரோஸ்லியா நான் ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவகிட்ட பேசினா, சார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோடய நேம் ரோஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு தெரியும் நீ தானே, நீ என் மேலே கோவமாக இருப்ப, அது என் மேலே உள்ள தப்பு தான், நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா, நான் ஒன்று தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஹீரோ பேசுகிறான். சார் நான் சொன்னேன்ல என்னோட நேம் ரோஸ், அப்புறம் உங்களை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ரெக்ரெட்டோடையே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக போகிறா. இப்போ வீட்டுக்கு அவசரமாக வந்திருக்கா. சோரனு இப்போ அவளை பார்த்துட்டு என்னாச்சு டஃப்பான டேயா அப்படின்னு கேட்டால் அது இல்லை நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. ரூமுக்கு போனதும் ஃபஸ்ட்டு லக்கேஜ் தான் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் அவன் கையில் மறுபடியும் மாட்டினா என்னால் எஸ்கேப் பார்க்கவே முடியாது, அதனால் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட நெக்லஸ் அப்போ தான் பார்க்குறா. அந்த பாக்ஸில் இல்லை, எங்கே வச்சா அப்படின்னு அதையே தேடிட்டு இருக்கா, காணோம். அதை இப்போ தேடிட்டு இருக்கும்போது டோர் பெல் சத்தம் கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான் ஃப்ளவர் பொக்கையோட. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று பார்க்க தான் வந்தேன் ரோஸ்லியா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகன்சில் ஆகிறதுக்காக அவன் வந்திருக்கான். இந்த டைம் சோரோன்னு சத்தம் கேட்டு வெளியே வரான். இது யார் உன்னோட கெஸ்ட்டா, என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பியா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஹீரோவும் இது யார் அப்படின்னு பார்க்க இது என்னோடய ஹஸ்பண்ட், நான் தான் சொன்னேன்ல என்னோட நேம் ரோஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை கேட்டு ஹர்ட் ஆகிறான். அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சோகமாக அங்கேருந்து போகிறான். அப்போ கையில் இருந்த நெக்லஸை கீழே போட்டிருப்பான். இங்கே இப்போ சோறுன்னு இது யார் அப்படின்னு கேட்டால் அது என்னோடய பாஸ்ட்டு, நான் அதை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டாபிக் அவாய்ட் பண்ணுறான். அப்போ தான் கீழே பார்க்கும்போது நெக்லஸ் கீழே கிடக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு அதை எடுக்கும்போது பின்னாடி நிற்கிற சோரன் அவளை நாக் டவுன் பண்ணுறான். இது எல்லாமே சோரனோட பிளான் தான். நெக்லஸை வெளியே போய் பான் ஷாப்பில் வச்சது. அப்போ தான் ஹீரோ தேடி வருவான், அவனை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த செட்டப் எல்லாத்தையும் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயின் இல்லைன்னு சோகமாக போயிட்டு இருக்கான். அந்த டைம் டேசனுக்கு கால் வருது. ஹீரோட எனிமி பேக்கோட கிங்கு சோரன் அந்த பிளேஸில் ஸ்பாட் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கிட்டே இப்போ அந்த மேட்டரை சொல்கிறான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அவனை ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போது ஹீரோயின் ஆபத்தில் இருக்கா அப்படின்னு உடனே போய் ஹீரோயின் தேடி போகிறான். எங்கே ஹீரோயின் இப்போ தான் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறா. முன்னாடி சோரன் கன்னோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் உண்மையாகவே கன்சிடர் பண்ணேன் இதை பற்றி அப்படிங்க. என்னத்தை கன்சிடர் பண்ண அப்படின்னு கேட்டால் நான் என் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன்,
பட் இனி எதுவும் மாறப் போறதில்ல. நீ என்ன ஒரு ஹெல்லேருந்து வெளியே வந்து ஃப்ரீயா சுத்தலான்னு பார்த்தியா? அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலா பேசுறான். அப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்தே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. நீ மோட்டிவோட தான் என்ன உன் கூட வச்சிருந்தியா? அப்படின்னு கேட்டா, நீ எவ்வளோ இன்னசென்ட்டா இருக்க அப்படின்னு அவன் சிரிக்கிறான். உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு நீ தேவையில்ல. உன் வயித்துல உள்ள குழந்தை தான் வேணும். அது ஹீரோவோட வாரிசு, ஆல்ஃபாவோட வாரிசு நான் வளர்க்கணும்னு நினச்சேன். மேட்லினுக்கும் எனக்கும் இருந்த அக்ரிமெண்ட்டே அதான். ஈத்தனோட மேட்டரை அவன் ஹேண்டில் பண்ணிப்பா. ஹீரோ செத்த பிறகு அவனுக்கு இருக்கிற ஒரே ஹையர் இந்த குழந்தை தான். இதை வச்சு நான் மொத்த கிங்டமையும் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னு அவனோட பிளான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ ஆல்ஃபா கிங்கை கொல்ல ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் எனக்கு அந்த மொத்த கிங்டமே ஆளணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் பண்ண வேலையில என்னோட பிளான் ரொம்பவே சொதப்பிடுச்சு. அதனால இப்போ ஹீரோயின் கொண்டு வரதுக்கு ஒரே வழி நீ தான். அதனால தான் இந்த நெக்லஸை நான் பான் ஷாப்பில் வச்சேன். எனக்கு தெரியும் அவன் உயிரை கூட உனக்காக கொடுப்பான், கண்டிப்பாக இங்கே வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ அங்கே ஓடி வரான். அவன் கையிலையும் கண் இருக்கு. ஹீரோயினை விடு அப்படின்னு சொன்னால், நீ ஃபஸ்ட்டு கண்ணை கீழே போடு, என்கிட்ட நீ பார்கெயின் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பயமாக இருக்குது, ஹீரோயின் எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அவளை விட்டுரு, நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு ட்ரேடிங் வச்சுக்கலாமா, அவளோட உயிருக்கு பதிலாக உன்னோட உயிரை கொடுத்துட்டு நான் அவளை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கண்ணை அவன் பக்கத்தில் டேர்ன் பண்ணுறான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு கத்துறான், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவும் அவனோட கன்ஃபெஷனை கொடுக்குறான். நான் லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீ என் பக்கத்தில் எவ்வளோ வந்தாலும் சரி நான் உன்னை தள்ளி வைக்கணும்னு தான் நினச்சேன். என் ஹார்ட் உனக்காக ரீச் அவுட் பண்ணிட்டே இருந்தது. ஆனால் என் மைண்டில் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை தான் இருந்தது. அதனால என் ஹார்ட் சொல்கிற எதையும் கேட்காம உன்னை நான் தள்ளி வச்சா என் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. நான் பிளாங்காக தான் இருந்தேன். நான் ஃபேக்கான ஐடியாஸை நம்பிட்டு இருந்து என்னோடய ரூம்மேட்டை இழக்க பார்த்துட்டேன். ஐம் சாரி அப்படின்னு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோ அழுறா, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு இந்த டைம் இந்த கன்ஃபெஷன்லாம் தேவையா? இதனால என்ன மாறப்போகுது அப்படின்னு சோரன் கேட்குறான். இவ்வளோ நேரம் நீ டிஸ்ட்ராக்ட் ஆனல, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னன்னு பார்த்தா அங்கே டேசன் வந்திருக்கான். டேசன் இப்போ சோரனோட காலில் ஷூட் பண்ண அவன் கீழே விழுந்துடுறான். ஸோ ஹீரோ அவனோட மேட்டரை க்ளோஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின்ட்ட வரான். உனக்கு எல்லாம் ஓகே தானே, நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணி ரீயூனியன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் 1 மந்த் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் என்ன இந்த சிட்டியில் தான் இருக்கா. அவள் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அதே வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு கால் வருது. பேசி முடித்ததும், ரோஸ் நீ லக்கிப்பா, உனக்காக ஹோல் ரெஸ்டாரண்ட்டையும் ஒரு பர்சன் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான், ஃப்ளவர் புக்கையோடு வந்திருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நீ போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டால், உன்னை விட்டு நான் எங்கே போவேன், நான் எப்போவும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் பாஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்காக உண்மையாகவே இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் நான் வரல, பட் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் சாரி, என்னால் உன்னை இப்போ நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸை பார்க்க ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. நான் இதில் ஒன்று மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க, அப்போ நான் டெய்லி உனக்காக ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன், நீ டெய்லி வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். டெய்லி அவளை மீட் பண்ண வர மாதிரியும் அவள் ரோஸை வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு டெலிவரி ஆகுது, அதை பிக்சர் எடுத்து வைக்கிறா. லாஸ்ட்டாக ஹீரோ கூட சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்த மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ட்ராமா போடலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.